கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சொத்து தகராறில் அண்ணன் தம்பிக்கு இடையிலான கொடூர மோதல் கொலை முயற்சியில் முடிந்துள்ளது. தனியாக சிக்கியவரை குடும்பத்தோடு கும்பல் சேர்ந்து தாக்கி படுகாயமடைய வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? சொத்து பிரச்சனையில் அண்ணன் மற்றும் தம்பி குடும்பத்தினருக்கு இடையிலான மோதலின் பகீர் காட்சிகள்தான் இது. சொத்தை பங்கு போடுவதில் ஏற்பட்ட முன்விரோதம் உயிரை காவு வாங்கும் அளவிற்கு சென்றது எப்படி? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள கீழ்மாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சக்கரவர்த்தி, மணி இருவரும் சகோதரர்கள். விவசாயியான இவர்களுக்குள் அவரது தந்தை பெயரில் இருந்த குடும்ப சொத்தை பங்கு போடுவதில் நீண்ட காலமாக முன்விரோதம் இருந்து வந்தது. சொத்தை பிரித்து எழுதித்தரச் சொல்லி தம்பி மணி அண்ணனுக்கு அடிக்கடி அழுத்தம் கொடுத்து வந்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று பிரச்சனைக்குரிய இடத்தில் அண்ணன் சக்கரவர்த்தி ஜேசிபி எந்திரம் மூலம் மண் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த தம்பி மணி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மண் எடுப்பதை தடுத்து, பாகம் பிரிக்காமல் நீங்கள் எப்படி இங்கு மண் எடுக்கலாம் என கேட்டபோது தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியது. இந்த மோதலில் தம்பி மணியை அண்ணன் சக்கரவர்த்தி மற்றும் அவரது உறவினர்கள் கூட்டு சேர்ந்து தடியால் தாக்கி மணியை காயப்படுத்தினர். கற்களை வீசி தாக்கி நிலைகுலைய வைத்தனர். இதில் மயங்கி விழுந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மோதல் சம்பந்தமாக காடாம்புலியூர் போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட சக்கரவர்த்தி உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். சொத்து பிரச்சனையில் அண்ணனை தம்பி குடும்பத்தினர் கும்பல் சேர்ந்து தாக்கி மருத்துவமனையில் அட்மிட்டாக வைத்த சம்பவம் பன்ருட்டியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.